லோன்லாம் நம்ம எடுக்கும்போது ஆன்லைன் லோன்னாலுமே சரி, ஒரு பேங்க் லோனா இருந்தாலுமே சரி, எந்த ஒரு லோனா இருந்தாலுமே இஎன்எச் வந்து கண்டிப்பா இருக்கும். அப்படிப்பட்ட இஎன்எச் பண்ணும்போது நமக்கு மந்த்லி நம்மளுடைய இஎம்ஐய வந்து நம்மளுடைய பேங்க்ல அக்கவுண்ட்ல மெயின்டெயின் பண்ணாலே போதும். அவங்களே ஆட்டோமேட்டிக்கா வந்து பணத்த வந்து எடுத்துப்பாங்க இஎம்ஐ அமௌண்ட்டா. இப்படி தான் வந்து எப்போவுமே வந்து நமக்கு நடந்துட்டு இருக்குது. ஆனா சில சமயங்கள்ல நமக்கு ஃபினான்சியல் பிரச்சனைகள் வரும்போது, ஒரு 2 நாள் 3 நாள் தள்ளி நம்ம வந்து அந்த இஎம்ஐ இஎன்எச் பண்ணணுன்ட்டு அதாவது நம்மளுடைய அக்கௌண்ட்ட மெயின்டெயின் பண்ணணுன்ட்டு போவோம். ஆனா வந்து நம்ம சில சமயம் வந்து பண்ண முடியாது. அந்த அமௌண்ட்ட வந்து அவங்க டிடக்ட் பண்ணவே மாட்டாங்க. அந்த சமயத்தில நாம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோன் ஏஜென்ட் கிட்ட நாம பணத்த வந்து கட்டிடுவோம். அவங்களும் வந்து வாங்கி நம்மளுடைய இஎம்ஐ அமௌண்ட்ட வந்து கட்டி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதில நடக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த மந்த்லி அமௌண்ட்டு நம்மளுடைய பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வந்து மெயின்டெயின் பண்ணாதனால, நமக்கு ஒரு இஎம்ஐ பவுன்ஸ் சார்ஜ் வந்து போடுவாங்க. அப்படி ஒரு நாளைக்கு ரூ. 295 அது ஒவ்வொரு பேங்க பொறுத்து மாறுபடும். இது வந்து அந்த பேங்கோட சார்ஜ் தான். ஸோ, இதனால இனிமேல் வந்து இந்த மாதிரி தப்ப பண்ணவே பண்ணாதீங்க. இது எதனால எடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாம அக்கவுண்ட்ல மெயின்டெயின் பண்ணாத காரணத்தினால தான் இந்த சார்ஜஸ் வந்து எடுக்குறாங்க. டைரக்ட்டா வந்து ஏஜென்ட்ட நம்ம பே பண்ணுறதுனால ஒரு 2, 3 நாள் தள்ளி போனாலுமே பரவால்ல. நீங்க கண்டிப்பா உங்களுடைய அக்கவுண்ட்லயே மெயின்டெயின் பண்ணிக்கங்க. மெயின்டெயின் பண்ணா அவங்களே வந்து ஆட்டோமேட்டிக்கா அமௌண்ட்ட வந்து அவங்க டிடக்ட் பண்ணிருவாங்க. இல்லன்னா கரெக்டான டைம்ல வந்து அமௌண்ட்ட வந்து உங்களுடைய அக்கவுண்ட்ல வந்து மெயின்டெயின் பண்ணிருங்க. ஒரு 2 டேஸ் முன்னாடியே 1ஆம் தேதி நீங்க உங்களுடைய அமௌண்ட்ட வந்து எடுக்குறாங்கன்னு வச்சுக்குவோம். நீங்க உங்களுடைய அக்கவுண்ட்ல 29, 30லே வந்து மெயின்டெயின் பண்ணிருங்க. அப்படி மெயின்டெயின் பண்ணா தான் 1ஆம் தேதி கரெக்ட்டா அந்த சர்வர் வந்து ஒர்க் ஆகி உங்களுக்கு அந்த பேங்க்ல உள்ள அமௌண்ட்ட வந்து பேங்க் அக்கவுண்ட்ட வந்து டிடக்ட் பண்ணிப்பாங்க. அந்த லோன் வந்து 2 வீலருக்கு நீங்க லோன் எடுத்திருக்கீங்க. மந்த்லி ஒரு ரூ. 3850 நீங்க கட்டுற மாதிரின்னு வச்சுக்குவோம். அப்படி கட்டும்போது அந்த ஃபைனான்ஸ் கம்பெனில நீங்க இஎன்எச் பண்ணி வச்சுருப்பீங்க. அப்படி இஎன்எச் பண்ணும்போது அந்த பேங்க்ல மந்த்லி நீங்க கரெக்ட்டா டிடக்ட் பண்ணாம இருந்தீங்க, அமௌண்ட்ட மெயின்டெயின் பண்ணாம இருந்தீங்கன்னா, டைரக்ட்டா நீங்க ஏஜென்ட்ட தான் வந்து கட்டுவீங்க. அப்படி கட்டாத பட்சத்தில ஒரு சில இல்ல எல்லாருமே இப்படிதான். அதாவது ரூ. 2000 கிட்ட வந்து நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். உங்கள மந்த்லி வந்து அந்த இஎம்ஐ அமௌண்ட்ட எடுக்காத காரணத்தினால பேங்க்ல இருந்து டைரக்ட்டா ஏஜென்ட்ட கட்டுறதுனால, ஸோ இப்படி என்னுடைய ரிலேஷனுக்கு வந்து நடந்திருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் லோன் எடுத்து என்னுடைய நண்பர் ஒருவர் 5, 6 ஆப்ல கிட்ட எடுத்திருந்தாரு. 1 வருஷமா கட்டவே இல்ல. எல்லாமே என்ஓசி, சிபில் எல்லாமே வந்து அப்டேட் ஆயிருச்சு. ஆனா பார்த்தீங்கன்னா, லோன் வந்து எடுக்க முடியல. கேட்டா லோன் பெண்டிங் இருக்கு அப்படின்ட்டே இருந்தாங்க. கேட்டா நாங்க பேங்க்ல போய் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, இஎம்ஐ பவுன்ஸ் சார்ஜஸ் வந்து அதிகமா இருந்தது. ஸோ எங்களுக்கு வந்து இந்த செக் பவுன்ஸ் ஆன சார்ஜஸ் வந்து அதிகமா ரூ. 24,000 கிட்ட இருக்கு. அத கட்டுனீங்கன்னா தான் நீங்க அடுத்த லோனுக்கு வந்து அப்ளைவே பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அது கட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் லோனே அப்ளை பண்ண முடிஞ்சுது அடுத்த இடத்துல. ஸோ நீங்களும் வந்து இனிமேல் இந்த மாதிரி தப்ப பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பற்றிய கருத்துக்கள கமெண்ட் பாக்ஸ்ல வந்து தெரிவிங்க. நன்றி.